அடுத்து கடலோர காவல்படை ஊர்தி அதிகாரி ஏஇ விஷால் சுண்டி அவர்களின் நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை அருகே தமிழக ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் படைகளின் அணிவகுப்புக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். அதனை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக செய்து நாட்டினுடைய 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். தொடர்ந்து முப்படை தளபதியினுடைய மரியாதை, காவல்துறை, தேசியர் மாணவர் படை, அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுடைய அந்த அலங்கார அந்த ஊர்களுடைய அணிவகுப்பு, முப்படைகளுடைய அணிவகுப்பு, காவல்துறையினுடைய இசைக்குழு வாத்தியங்கள், அதே போன்ற இராணுவம், கடற்படை, விமானப்படையினுடைய அந்த அணிவகுப்பு மரியாதையெல்லாம் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை காமராஜர் சாலை மெரினா கடற்கரை முழுவதுமாக இன்றைக்கு அந்த முப்படையினுடைய அணிவகுப்பு, அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைகளுடைய அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவருடைய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. கண்கவர் வண்ணமாக அந்த பல்வேறு வண்ணங்களில் அவர்களுடைய மிடுக்கோடு நடந்து வரக்கூடிய காவல்துறையினுடைய அணிவகுப்பு, அவர்களை கடந்து நீல நிறத்தில் குறிப்பாக அந்த கடலோர காவல்படையினுடைய வெண்ணிற ஆடைகள் என பல்வேறு வண்ணங்களில் மிடுக்காக நடந்து வரக்கூடிய அணிவகுப்பு என பல்வேறு அணிவகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலை நிகழ்வுகள், அதே போன்று தொல்குடிகளாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுடைய கலை நிகழ்வுகள் என பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவின் பொழுது காமராஜர் சாலை ஒரு மிகப்பெரிய ஒரு விழா கோலம் பூண்டிருக்கும். அந்த அடிப்படையில் இந்த 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்த அணிவகுப்பும் அதே போன்று கலை நிகழ்ச்சிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் இந்த குடியரசு தின விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலை முழுவதுமாக இந்த அணிவகுப்பு நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாட்டினுடைய 75வது இந்த குடியரசு தினம் என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய கொடி ஏற்றப்பட்டவுடன் மென்னிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு துறைகளாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து துறையினுடைய அணிவகுப்பு மரியாதை நடைபெற்று வருகிறது. முதலில் காவல்துறையினுடைய அந்த அணிவகுப்பு மரியாதை, காவல்துறையினுடைய இசைக்குழு அந்த அணிவகுப்பு மரியாதை, அதே போன்று கடற்படை, வான்படை, இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு அந்த படைகளுடைய அணிவகுப்பு மரியாதை, பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை, கலை நிகழ்வுகளை, அவர்களுடைய பண்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த அணிவகுப்புகள் என அனைத்தும் தற்பொழுது அந்த சாலை முழுவதுமாக ஒவ்வொரு குழுக்களாக ஒவ்வொரு வண்ண உடைகளில் பல்வேறு விதங்களாக அவர்கள் அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த அலங்கார ஊர்திகள் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலை பண்பாட்டுத்துறை என பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த அலங்கார ஊர்திகளும் அணிவகுப்பு செல்லும். அதன் பிறகு இந்த நிகழ்வு முடிவுறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி.